ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருந்தோம். அந்த ப்ரிடிக்ஷன் அப்படியே இருக்கட்டும். இந்த கார் சீக்வன்ஸ் ஒரு ரீயூனியன் இருக்க ஹைலி சான்சஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்காது. இந்த வாரம் போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கார் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ப்ரொமோ வரும். அதுவும் 7:30க்கு 7:30க்கு டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த டைம் ஸ்லாட்டில் இந்த ஒரு ஹை வோல்டேஜ் ப்ரொமோவோட நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸ்டோரியை. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படியே இருக்கட்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் தேவையில்லை. அதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஸ் இந்த பிடிஎஸ் இல்லாமல் கார் சீன்ஸ் இல்லாமல் இந்த மந்த் எடுத்து இப்போ வரைக்கும் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகாமல் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம காவேரி பசுபதி மீட் பண்ணுற இந்த ஒரு ஃபோட்டோ, ஸோ இந்த அதாவது ஃப்ரைடே எபிசோடில் எண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு எல்லோ காஸ்டியூமில் தான் பார்த்தீங்கன்னா பசுபதியை மீட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ரோமோ பசுபதி கிட்ட ஏதாச்சும் வாய் விடுறாங்களா, நம்ம காவேரி இது மாதிரி அவங்க மாமாவை கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இவங்க வாலண்டராக அவங்க பேசுவாங்களே, அந்த மாதிரி எதுவும் பேசி மாட்டிக்கிறாங்களா நான் தெரியல. இல்லைனா கிட்னாப்பிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்னாப்பிங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, பிகாஸ் ப்ரெஸ் மீட் அப்டேட்மே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ப்ரெஸ் மீட் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிட்னாப்பிங்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஸ் மீட் வச்சு ஏதோ அசிங்கப்படுத்த போகிறாங்க. அது ஒரு ட்ராக் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மாமா வந்ததுக்கப்புறம் என்ட்ரி ஆகுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ், அதாவது விஜய் கூட்டு வராரு இல்லையா? ஸோ அந்த ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் தான் மாமாவும் சரி வெண்ணிலாவும் சரி விஜய் வீட்டிலேருந்து பசு வீட்டுக்கு டேரெக்டாக போகிறாங்க. ஸோ லாஸ்ட் கீழே இருக்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மாமா வந்ததுமே இந்த ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பசு வீட்லேயும் அதே காஸ்டியூம் தான் இருக்காங்க. நம்ம வெண்ணிலாவுமே பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருப்பாங்க. அவங்க மாமா வந்து பார்த்து தான் ஷாக்காக இருப்பாங்க. ஒரு ஷாக்கிங் மொமெண்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த ஒரு காஸ்டியூம் தான். இதே காஸ்டியூமில் தான் காவேரி வெண்ணிலாவுமே பார்த்தீங்கன்னா ராகினி வீட்டில், அதாவது பசு வீட்டில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மாமா கூட்டு போகிறாரு. வீட்டை விட்டு வெளியில் போகிற வரைக்குமே நல்லவராக தான் இருக்காரு. ஸோ போகிற வழியில் எனக்கு தெரிஞ்ச பசுக்கு காவேரி மூலியமாக இந்த விஷயம் தெரிஞ்சு, மேபி காவேரி மூலியமாக தெரிஞ்சுக்கலாம், ராகினி மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். மேபி காவேரி ஏதோ வாய் வார்த்தையை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து அவங்க 2 பேர் போய் மீட் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, ஸோ விஜயும் காவேரியும் மேரேஜ் பண்ணியது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், அது எல்லாமே சொல்லி அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கிறது இவங்கள தான் இருக்கும். அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி ரீயூனியன் ட்ராக் தான் நமக்கு தெரியல. இது எல்லாமே இந்த ஒரு வீக்கில் நடக்க போகுதா, ட்ராக் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, வைஷாலி லாஸ்ட் டே ஷூட்டிங் ஒன்று சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் யாரும் மறுத்து ஹைலி சான்சஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்டேட் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது உண்மையாக போயா நமக்கு தெரியல. அப்டேட்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா ஷூட் போச்சு. பசு அண்ட் காவேரி வச்சு நம்ம பிரவீன் மலர் சார் அங்கே ஷூட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லாமல் இங்கே விஜய் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேரக்டர் வச்சு இங்கே ஷூட் போச்சு. ஸோ சைட் பை சைட் 2 ஷூட்டுமே போச்சு. அதாவது ஃபஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு 2 பிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வேறு டேரக்டர் வச்சு நமக்கு ஷூட் போச்சு. நம்ம விஜய் காவேரி பசு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் மலர் சார் டேரக்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டேரக்டர் டேரக்ட் பண்ணாங்க. அது என்ன சீக்வன்ஸ் நமக்கு தெரியல. அந்த நம்ம தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே ஹாப்பி மொமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஒருவேளை நம்ம காவேரி வெண்ணிலா கீட்டடி கிளம்பிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் 2 பேரும் படைப்பு தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக பேசிக்கிற மாதிரி ட்ராக் இருக்கான்னு நமக்கு தெரியல. எபிசோட் பார்க்கும்போது தான், இல்லை நாளைக்கு எதுவும் ப்ரொமோ வந்ததாங்க நம்மளால் டிசைட் பண்ண முடியும் எதுக்காக இந்த ட்ராக்லாம் கொண்டு வந்தாங்க என்ன சொல்லி நம்மளோட ஐடியாலஜியை நமக்கு நாளைக்கு ப்ரொமோ பார்த்ததுக்கு தான் தோணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பிடிஎஸ்ல இப்போ வரைக்கும் நடக்காத ஒரு விஷயங்கள். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே காவேரி வீட்டில் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, கங்கா. ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் சீன்ஸ் மூவ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ட்ராக் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். 7:30க்கு சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக வீக்காவோட அந்த ட்ரூத் ரிவீல் ட்ராக் இருக்கும். அதில் எந்த ஒன்றுமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்து இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்க பிடிஎஸ்ங்க. இதை பார்க்கும்போது இதில் கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ராகினியோட தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் அஜயோட என்ட்ரியுமே இருக்கும். அந்த ஃபோட்டோ இதில் மிஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் மிஸ் ஆயிருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன மாதிரி நடக்கும், உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நாளைக்கு கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.